மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை கையகப்படுத்துவது சாத்தியமற்றது என்று டான்டி நிர்வாகம் தரப்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக டான்டி நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி தலைமை செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் டான்டி நிர்வாகம் சார்பில் கலந்து கொண்டு தங்கள் தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டான்டி நிர்வாகம் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளதாகவும் பிபிடிசி நிறுவன குத்தகை ஒப்பந்தம் காலாவதியான பிறகு மாஞ்சோலை பகுதியில் தேயிலை சாகுபடி உள்ளிட்ட எந்த வணிக நடவடிக்கைகளுக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதி கிடைக்கப் பெறுவது கடினம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பியவர்களை தோட்ட திட்டங்களில் பணியமர்த்தி மீள்குடியேறுவதே டான்டியின் முக்கிய நோக்கமாகும் என்றும், ஆனால் பிபிடிசியின் குத்தகை காலம் முடிவடைந்த பின்னரும் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை கையகப்படுத்துவது சட்டப்படி சாத்தியமில்லை என்றும் டான்டி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.